தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு குறித்து முதல்வர் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் நிலுவையில் உள்ள சுமார் 4 லட்சம் ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்க உணவுத்துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ரேஷன் கார்டு அப்படின்னா மொத்தமாக 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய அப்ளிகேஷனுமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தகுதி இருக்கும் பட்சத்தில் அடுத்து ஓரிரு மாதங்களில் அவங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குக அப்படின்ற மாதிரி உணவுத்துறை இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவலையே வேண்டாங்க, சீக்கிரமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான கார்டை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க புதிய ரேஷன் கார்டுக்கு. ஏன்னா இப்போது முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி தான் தேர்தல் நடத்தை விதிமுறையில் இருந்துச்சு. இப்போதைக்கு தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுட்டாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.